ஒரு காலத்தில் மனிதர்கள் மற்றும் இயற்கை உயிரினங்கள் ஒரே நேரத்தில் வாழ்ந்த ஒரு அற்புதமான உலகத்தில் அன்பு என்ற சிறுவன் இருந்தான். அவன் மனதில் மனிதர்களின் உணர்வுகள் மறந்து போன காலம் இருந்தது. அன்பு தனது பெற்றோர்களின் அன்பு மற்றும் பராமரிப்பை அனுபவிக்காததால் அன்பின் உணர்வு அவனுக்கு அற்புதமான சப்தமாகவே இருந்தது. அன்பு தனது நண்பர்கள் பிரகாஷ் மற்றும் தேவனுடன் ஒரு பயணத்தை தொடங்க முடிவு செய்தான். பிரகாஷ் ஒரு நல்வழிப்படுத்தும் நண்பராக இருந்தான். அவன் எப்பொழுதும் அன்புக்கு உதவ விரும்புவான். அவன் மனதில் அன்பின் உணர்வுகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. தேவன் ஒரு அறிவியல் கற்பனை ஆராய்ச்சியாளர். மனிதர்களின் உணர்வுகளை மீண்டும் உருவாக்கும் ஒரு சாதனை கண்டுபிடிக்க விரும்பினான். 3 நண்பர்கள் ஒரு தொலைநோக்கி கப்பலின் மூலம் விண்வெளிக்கு செல்ல முடிவு செய்தனர். அவங்க விண்வெளியில் பயணிக்கும் போது அன்புக்கு மனிதர்களின் உணர்வுகளை காணும் ஒரு விசித்திரமான இடம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. பிரகாஷ் மற்றும் தேவன் அன்பை ஊக்குவிக்க அவருக்கு அன்பின் உணர்வுகளை உணர்த்துவதற்காக பல்வேறு அனுபவங்களை வழங்கினர். ஒரு நாள் அவர்கள் ஒரு அழகான கிரகத்தில் இறங்கினர். அங்கு அன்பின் மனதில் மறைந்த அன்பு உணர்வு மீண்டும் எழுந்தது. அந்த கிரகத்தில் உயிரினங்கள் ஒருவருக்கொருவர் அன்புடன் வாழ்ந்தனர். அன்பு அந்த உயிரினங்களின் நட்பு மற்றும் அன்பை பார்த்து தனது மனதில் ஒரு மாற்றத்தை உணர்ந்தான். பிரகாஷ் மற்றும் தேவன் அன்புக்கு மனிதர்களின் உணர்வுகளை மீட்டெடுக்க உதவியதால் அன்பு தனது வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடித்தான். இந்த பயணம் அவர்களை நெருங்கிய நண்பர்களாக மாற்றியது. மேலும் அவர்கள் அனைவரும் மனதில் அன்பின் உணர்வுகளை கொண்டாடினர். இவ்வாறு அன்பு, பிரகாஷ், தேவன் ஆகியோர் மனிதர்களின் உணர்வுகளை மீட்டெடுக்க அன்பின் உணர்வுகளை அனுபவித்தனர். என்ன செய்வது? மனிதம் மறந்த உலகில் தேடுவது எப்படி? வேறு கிரகத்தில் தானே தேடியாக வேண்டும்.